வணக்கம். உங்களுடைய ராசி மிதுனமாக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை பற்றி இந்த தொகுப்பில் நாம் பார்ப்போம். மிதுன ராசியின் அதிபதி புதன் பகவானார் ஆவார். அதனால் மிதுன ராசிக்காரர்கள் வித்தை, கல்வி, கேள்வி, விவேகம், கலை ஆகியவற்றில் சிறந்து விளங்குவார்கள். ராஜா குணம் கொண்டவராகவும் இருப்பார்கள். தோல் பாதத்தை குறிப்பது மிதுன ராசி ஆகும். மிருகசீஷர நட்சத்திரத்தில் 3, 4 பாதங்களும், திருவாதிரை புனர்பூசம் நட்சத்திரத்தில் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்கள் மிதுன ராசிக்காரர்கள் என்று கருதப்படுவார்கள். மிதுன ராசிக்கு மேஷம், சிம்மம், துலாம், தனுஷ், கும்பம் ஆகிய ராசிகள் நட்பாகவும் மற்றவைகள் பகையாகவும் உள்ளன. மிதுன ராசிக்காரர்களுக்கு உடல் அமைப்பு எப்படி இருக்கும் என்றால், அழகான மீன் போன்ற கண்கள் இருக்கும். கண்களாலேயே கதை பேசுவார்கள். உயரமான உடல் அமைப்பு இருந்தாலும் ஒல்லியான தேகமே இருக்கும். எப்பொழுதும் சுறுசுறுப்பாகவும் சுற்றி வருவர். இவர்களுக்கு பரந்த நெற்றியும் பிறரை வசீகரிக்கத்தக்க தனித்தன்மையும் இருக்கும். அடிக்கடி மனக்குழப்பம் உண்டாகும். நீண்ட ஆயுள், அதாவது 80 வயதுக்கு குறைவில்லாமல் வாழ்வார்கள். மிதுன ராசியில் பிறந்தவர்கள் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருப்பார்கள். ஒருபோதும் சோம்பலாக காலம் கழிக்க மாட்டார்கள். நிதானமான அறிவாற்றல் இருந்தாலும் சமயத்திற்கேற்றாற் போல குணத்தை மாற்றிக் கொள்வார்கள். இவர்களுடன் நெருங்கி பழகுபவர்களுக்கு மட்டுமே மிதுன ராசிக்காரரின் இயல்புகள் புரியும். சற்று குழப்பவாதியாக இருந்தாலும் எந்தவித கடினமான வேலையையும் பொறுப்புடன் செய்து முடிக்கும் ஆற்றல் இவர்களுக்கு பிறப்பிலேயே உண்டு. எதையும் எளிதில் கிரகித்து கொள்ளும் ஆற்றலும் இருக்கிறது. கோமாளி போலவும் ஏமாளி போலவும் நடந்து கொண்டாலும் அனைவரிடமும் நியாயமாகவும் நம்பும்படி பேசி தங்கள் காரியங்களை சாதித்துக் கொள்வார்கள். மிதுன ராசிக்காரர்கள் மற்றவர்களிடம் எவ்வளவு எளிதில் நட்பு வைத்து கொள்ள முடியுமோ அவ்வளவு எளிதில் தொடர்பை துண்டிக்கவும் தயங்க மாட்டார். தனக்கு பிடிக்காதவர்களுக்கு துன்பம் ஏற்பட்டால் அதனால் அதிக சந்தோஷப்படுவார்கள். பிறரை கிண்டல், கேலி, பரிகாசம் செய்வதில் கில்லாடியாக இருப்பார்கள். பல்வேறு மனப்பான்மை கொண்ட கூட்டத்தில் கூட தன்னை ரசிக்கும்படி பேச்சாற்றலால் மற்றவர்களின் நம்பிக்கையை பெற்றுக் கொள்வார்கள். சமூக வாழ்வில் நல்ல ஈடுபாடு இருக்கும். கலை, இசை துறைகளில் சிறந்து விளங்குவார்கள். மிதுன ராசியின் மன வாழ்க்கை எப்படி இருக்கும் என்றால், திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை மிதுன ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டசாலியாகவே இருப்பார்கள். இவர்களுக்கு வாய்க்கும் வாழ்க்கை துணை அழகும் அந்தஸ்தும் பெற்றவர்களாக இருப்பார்கள். இடையிடையே சிறு சிறு கருத்துக்கள் வேறுபட்டாலும் மற்றவர்களுக்கு தெரியாதவாறு மறைத்து விடுவார்கள். உள்ளே பிரச்சனை இருந்தாலும் வெளிப்பார்வைக்கு ஒற்றுமையாகவே இருப்பார்கள். சிற்றின்பத்தில் சற்று ஈடுபாடு உள்ளவர்கள் என்பதால் தேவையற்ற தொடர்புகளும் இருக்கும். மிதுன ராசியின் பொருளாதார நிலை எப்படி என்பதை பற்றி பார்ப்போம். ஆடம்பர வசதிகளை அனுபவிப்பதில் அதிக பிரியமுள்ளவர்களாகவும் சுகவாசிகள் என்றே சொல்லலாம். வீடு, மனை வசதியும் வண்டி வாகன வசதிகளும் இவர்களுக்கு விருப்பத்திற்கேற்றவாறு அமையும். பண வரவுகள் தாராளமாக இருந்தாலும் வாழ்க்கை வசதிகளுக்கு விலை உயர்ந்த நவீன பொருட்களையும் ஆடை அணிகளையும் விரும்பி வாங்குவார்கள். வாழ்க்கை வசதிகளை பெருக்கிக் கொள்ள அதிகமாக கடன் வாங்கவும் தயங்க மாட்டார்கள். இதனால் நிறைய கடனும் அதற்காக வட்டி செலுத்த வேண்டிய நிலையும் ஏற்படும். இதனால் வம்பு பிரச்சனைகளை சந்தித்தாலும் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார்கள். மிதுன ராசிக்கு புத்திர பாக்கியம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பார்ப்போம். மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளால் வீண் தொல்லைகளும் கடன்களும் வம்பு வழக்குகளும் ஏற்படும். புத்திர பாக்கியமும் சற்று தாமதித்தே அமையும். இவர்கள் தங்களது அவசர முடிவால் உற்றார், உறவினர் மற்றும் பெற்ற பிள்ளைகளின் ஆதரவை கூட இழந்துவிடக்கூடும். மற்றவர்களிடம் பேசும் பொழுது பேச்சில் நிதானத்தை கடைபிடித்தாலே உறவுகளை தக்க வைத்துக் கொள்ளலாம். வயது முதிர்ந்த காலத்தில் பிள்ளைகளிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு பிரிந்து வாழ வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். மிதுன ராசியின் தொழில் அமைப்பு. எந்த தொழிலை எடுத்து கொண்டாலும் நீதி நேர்மையுடன் செயல்பட்டு லாபத்தை அடைவார்கள். பேங்க், வட்டி, கடை
நகை வியாபாரம், ஆசிரியர் பணி, வக்கீல் பணி, அரசு தொடர்புடைய நிறுவனங்கள் போன்றவற்றில் பிரகாசிப்பார்கள். கமிஷன் ஏஜென்சிஸ், பால், நெய், வெண்ணெய் ஏற்றுமதி போன்றவற்றிலும் லாபம் கிட்டும். பலரும் ஆலோசனைகளை வாங்கிக்கூடிய திறமை இருக்கும். உத்தியோக அமைப்பு பெற்றவராக இருந்தாலும் ஏதாவது உபத்தொழில் செய்து சம்பாதிக்க முடியுமா என யோசிப்பார்கள். அதாவது ஒரே கல்லில் 2 மாங்காய் அடிப்பதில் வல்லவர்களாக இருப்பார்கள். விவசாயத்திலும் ஈடுபாடு இருக்கும். முடிந்தவரை கடின உழைப்பின்றி நாசூக்கான வேலைகளை தேர்ந்தெடுப்பார்கள். கணக்கு, கம்ப்யூட்டர், விஞ்ஞானம், ஆராய்ச்சி, கதை, வசனம் போன்றவற்றிலும் இவர்களுக்கு திறமை பளிச்சிடும். வெளி வட்டாரங்களில் தங்களுடைய பேச்சு திறமையால் எதையும் சாதித்துவிடும் ஆற்றல் பெற்றவர் என்பதால் எந்த தொழிலிலும் இவர்களுக்கு கஷ்டம் இல்லாததாகத்தான் இருக்கும். மிதுன ராசிக்காரர்கள் என்ன உணவை உட்கொண்டால் நல்லது என்று பார்ப்போம். நீங்கள் முடிந்தவரை காரமாக உண்பதையும் உஷ்ண சம்பந்தப்பட்ட உணவு வகைகளை தவிர்ப்பது நல்லது. பால், தயிர், நெய், வெண்ணெய், பசலைக்கீரை, தக்காளி, பார்லி, அவரை, தர்பூசணி, முட்டை, பல வகைகள், வாழைப்பூ போன்றவற்றை உணவில் சேர்த்து கொள்வது நல்லது. மிதுன ராசியின் அதிர்ஷ்ட எண் 5, 6, 8, 14, 15, 17. மிதுன ராசியின் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, வெள்ளை. அதிர்ஷ்டமான கிழமை புதன், வெள்ளி. அதிர்ஷ்டம் தரும் கல் மரகதம். அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு. அதிர்ஷ்டம் தரும் தெய்வம் விஷ்ணு. நன்றி.